ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. ஆமா, பிரஸ் மீட்டை கொடுத்தா நீங்க போய் கேளுங்க. பிரஸ் மீட்டை கொடுங்கன்னு கேளுங்க. என்ன உங்களை இவ்வளவு பேர் நிக்க வச்சானே, நீங்க கேளுங்க பாப்போம். பிரஸ் மீட் கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? முதலாளிகள் சொன்னா நீங்க போவீங்க, ரெண்டு போக மாட்டீங்க. அந்த பக்கமே பேசுற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலமைச்சர் அப்போ அதாவது நான் என்ன சொல்றேன், போடட்டும், ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும். யாரு வராங்க அப்ப நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க விவரத்தை. நீங்க அப்ப எந்த பத்திரிக்கை? நீங்க எந்த பத்திரிக்கை? பத்திரிக்கை சார், ஜேர்னலிஸ்ட் தானே, நியூஸ் செவன் தானே. நீங்க நியூஸ் செவன்ல இருக்கீங்களான்னு அப்போ பார்ப்போம். அன்னைக்கு வந்து நீ கேட்குற அன்னைக்கு பார்ப்போம். இல்லை வேற பத்திரிக்கை சம்பளம் கூட கொடுத்தா வேற பத்திரிக்கைக்கு போறீங்களா அன்னைக்கு பார்ப்போம். நான் என்ன சொல்றேன் புரியுதா? இப்போ 5000 ஒரு உதாரணத்துக்கு 5000 ஒரு 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 டிவியில் கொடுக்குறாங்க. உள்ள டிவியில் 10,000 ரூபா கொடுத்தா மாறாமையாக இருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாமா நம்ம சொல்றது. நீங்க நியூஸ் செவன் எனக்கு எதிராக சார். ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு அது டிவி இருக்கு. அவங்களுக்கு பயப்படுறாங்க. அதாவது ஜெயலலிதா பத்திரிகை போலீஸ் அண்டு மினிஸ்டர் என்னன்னா அவர் இப்படியே இருக்காரு. ஓபிஎஸ் பத்தி எல்லாரும் பயப்படணும். பத்திரிகை நீங்க மாத்தி நீங்க என்ன விவாதம் அடிக்கடி பார்ப்பீங்களா? நான் பேசும்போது நீங்க 2010 சார் விடுங்க சார்னா நான் உள்ளதை சொல்லுகிறேன். இதெல்லாம் பிரச்சனைகள் சொல்றேன். சரி, இப்ப நீங்க கேளுங்க. 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது பல்வேறு கூட்டணிகள், அதாவது மக்கள் நல கூட்டணியில இருந்து வந்து நேரடியா பேசுறாங்க. ஆனா அவங்க சரி எல்லாருமே பேசுறீங்க. முதல்வர் அந்த பதவி ஏதாவது வந்து சரி எல்லாம் பேசுறத நான் எப்படி சார் சொல்ல முடியும்? பேசுனா எப்படி சொல்ல முடியும்? அதான் ரகசியம். நான் என்ன சொல்றேன், இப்ப யாரு என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது. டயம் இருக்குல்ல, எதுக்கா நீங்களே சேர்ப்பீங்க, அப்புறம் நீங்களே பிரிச்சு விட்டுருக்கா போராடுவீங்க. நேரம் இருக்கு. நேரம் வரும்போது நான் கூட்டணி பத்தி நிச்சயமா உங்களை எல்லாம் கலந்து நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்கு, செயற்குழு பொதுக்குழு இருக்கு, மாநாடு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. 3 முடிஞ்சாதான் என்னால் சொல்ல முடியும். தொடர்ச்சியா இருக்கிறதா பாஜக சொல்லிட்டு அவை நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல, கலைஞர் கூட என்ன சொன்னாரு, எல்லாருமே என்ன நான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க சொல்றவங்க சொல்றேன். எதுக்கு நீங்க எப்படினாலும் எடுத்துக்கங்க. உங்க பிரியம் தானே, என் பிரியம் எதுக்கு நீங்க தானே கேட்குறீங்க. நான் ஏதாவது பதில் பேசணும். நீங்க இப்போ வந்து ரத்தம் தான் கொடுக்கணும். எங்கேயா அதாவது நீங்க கூட்டணியை பத்தி தான் பேசுறீங்க. ரத்தம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, அந்த ரத்தம் கொடுக்க நல்ல விஷயம். அதை பத்தி யாரா பேசுறீங்க? தள்ளுங்க. தெரியலங்கிறாரு. ஆக ரத்தம் எங்கேயா நீங்க பிளாட்ஃபார்ம் முதல்ல இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஆக்குப்பைடு. அவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஆக்குப்பைட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. அதை நீங்கள் போடணும். மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது. இல்லாட்டி எல்லாம் எங்கே பார்த்தா தூசுப்பட்டா, எங்கே பார்த்தாலும் காரு. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கார் அவ்வளோ தூரம் சொல்ல போகுது. எங்கே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகுது, எங்கே பார்த்தாலும் இது மழை விட்டா பாடு. இவங்க என்ன ரோடை சரி பண்ணுறதுக்கு 6 வருஷத்துல எனக்கு கமிஷன் அடிக்கிறதா இதுதான் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நான் கடலையும் இவன் கலைஞர் சொல்கிறேன், கட்டுமரம் மாற்றி விடுன்னு. அது கீழே ஜெயலலிதா போட்டு வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறேன், கட்டுமரம் பண்ணிக்குவோம், அதில் ஸ்டிக்கர் ஒட்டுன்னு போடுறாங்க. என்ன எவ்வளோ கேவலமாக இருங்க. ஒரு முதலமைச்சர் கிடைச்ச மரியாதையை பாருங்க. 2 முதலமைச்சர் கிடைச்ச மரியாதை பாருங்க. பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க. இந்த அழைப்பு தொடர்பா தேமுதிக தொண்டர்களின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட மனநிலை எந்த மாதிரி சார் இருக்கு? சரி, ஏன் நீங்களா எழுதிக்கிங்க மனநிலை? நீங்களா எழுதிக்கிறதா என் தொண்டர்கள் இப்படி சொன்னா, என் தொண்டர் நான் என்ன சொல்றாங்களா நீ பாத்தீங்கல்ல. அதான் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எப்படிமா கேள்வி கேளுங்க, என் வாயிலிருந்து நீங்க பதில வாங்கலாங்கிறக்க நீங்க சொல்லுங்க. எதுனாலும் சொல்லுங்க. முதலமைச்சர் கவர்னர் கூட கலெக்டர் எதுனாலும் சொல்லுங்க. பிரதம மந்திரி ஆக எதுனாலும் சொல்லுங்க. ஆனால் எனக்கு பதில வாங்க முடியாது. நான் 3 மீட்டிங் பண்ணி கட்சி தொண்டர்லாம் பேசிட்டு தான் நான் இதை பத்தி சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க என்ன யார் நான் தான் சொல்லு பிரதம மந்திரி பாரத பிரதமர் சொன்னாலும் அதை பத்தி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். வேற என்ன பண்றது? சிரிச்சுட்டு தான் தலையிட்ட முடியும். போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அதே சமயத்துல திமுக வந்து அந்த போராட்டத்தை வந்து இது பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டு தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் சார்? ஜல்லிக்கட்டை பத்தி என்ன மாதிரி நடவடிக்கைன்னா அது அவன் பொன்ராஜ் சொன்னார்னா நம்ம